இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிருதுவான ஜூசியான ரவா குலோப்ஜாம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. நம்ம குலோப்ஜாம் மிக்ஸ்ல செஞ்சா எந்த அளவுக்கு மிருதுவாவும் ஜூசியான குலோப்ஜாம் கிடைக்குமோ அதே அளவுக்கு மிருதுவாவும் ஜூசியாவும் நம்ம ரவையிலையும் செய்யலாம். ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய அந்த ரவா குலோப்ஜாம் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய் நல்லா சூடாகட்டும். இப்ப 1 கப்பு ரவைய இதுல சேர்த்துக்கலாம். ரவை நல்லா சூடேற வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த நெய்ல ரவை வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வருங்க. அப்ப நம்ம இது கூட 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால் சேர்த்தலாம். இது காய்ச்சின பாலா இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலா இருந்தாலும் பரவாயில்லங்க. 2 கப்பு பால் சேர்த்து அடுப்ப சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம கடைகள்ல வாங்குற குலோப்ஜாம் மிக்ஸ்ல பால் பவுடர் சேர்ப்பாங்க. இப்ப நம்ம இந்த ரவைய பால்ல வேக வைக்கிறதுனால நம்மளோட குலோப்ஜாமும் அதே அளவுக்கு டேஸ்ட்ல நல்ல மிருதுவான குலோப்ஜாம் நமக்கு கிடைக்கும். இப்ப இது நல்லா வெந்தெடுத்து இப்ப இதை கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அப்ப நம்ம இதுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டுக்கு திட்டமான பதத்துல இருக்கும். இப்ப எடுத்து இதை நல்லா பிசைஞ்சுக்குங்க. இந்த ரவை வந்து தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிருதுவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு நம்ம குலோப்ஜாம் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். இதை நம்ம ரவுண்ட் ஷேப்லயும் உருட்டலாம், சிலிண்டர் ஷேப்லயும் உருட்டிக்கலாம். இப்ப பிகினர்ஸ் எல்லாம் வந்து குலோப்ஜாம் மிக்ஸ்ல செய்யும் போது நிறைய தடவை வெடி விழுந்துரும், இல்லனா உடைஞ்சு போயிடும். ஆனா அவங்க கூட இந்த மாதிரி ரவையில செய்யும் போது ஒரு குலோப்ஜாம் கூட வெடிக்கவோ உடைஞ்சு போகவோ இருக்காதுங்க. ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் கூட பயம் இல்லாம நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இப்ப இதெல்லாம் நம்ம உருட்டி வச்சுட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 1 கப்பு ரவை எடுத்தோம், அதே கப்பால 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். இது எப்பயும் நம்ம நார்மலா குலோப்ஜாமுக்கு ஜீரா எப்படி ரெடி பண்ணுமோ அதே மெத்தட் தான் இதுக்கும். இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு பிசுபிசுப்பு தன்மை வந்தா போதும். இப்ப இதுல நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன் வாசனைக்காக. இப்ப சர்க்கரை நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்துடுச்சு. சர்க்கரை பாகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம உருட்டி வச்சிருக்க ரவா உருண்டைகளை எண்ணெயில மிதமான தீயில பொரிச்சு எடுத்துக்குங்க. என்னதான் நம்ம ரவைய வேக வச்சு எடுத்தாலும் அது உள்ள நல்லா வெந்தாதான், எண்ணெயில வேகும் போதுதான் நல்ல ஜூஸ் எல்லாம் உள்ள இறங்கி மிருதுவான குலோப்ஜாம் கிடைக்கும். அதனால நீங்க இதை மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்குங்க. இதை எண்ணெயில போட்டதுமே நம்ம அளவு செஞ்ச அளவை விட கொஞ்சம் பெருசாகும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா ஒரே கலர்ல நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கவும் நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கவும் கரெக்டா இருக்கும். இப்ப நமக்கு நல்ல இந்த கலர் கோல்டன் பிரவுன் கலர் கிடைச்சதும் எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட குலோப்ஜாம் ஒண்ணு கூட உடையவோ வெடிக்கவோ இல்ல. பாருங்க, பிகினர்ஸ் கூட எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம சர்க்கரை பாகு லைட்டா சூடா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அப்பதான் இந்த உருண்டைக்கு உள்ளலாம் அந்த சர்க்கரை பாகு இறங்கி நல்ல ஜூசியான குலோப்ஜாம் கிடைக்கும் நமக்கு. இதுல எல்லா உருண்டைகளும் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அதை ஊற விட்டுடுங்க. நல்லா ஊறட்டும்.
இப்ப பாருங்க நம்மளோட குலோப்ஜாம் நல்லா ஊறி நமக்கு மிருதுவான குலோப்ஜாம் கிடைச்சிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.